அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிராஸில் ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க இருக்கிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியாக வரும். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ப்ராடக்ட்டுமே அவ்வளோ யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் நிறைய பிராஸ் ஐடல்ஸ், பிராஸ் பூஜா ஐட்டம்ஸ் அண்ட் காப்பரில் பூஜா ஐட்டம், கருங்காலி ப்ராடக்ட், கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் ரொம்ப ஸ்பெஷலான ஹேண்ட்மேட் ஒர்க்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த உருளியை தான் பார்க்க இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நல்ல சாலிட் பிராஸில் வந்து செய்யப்பட்டிருக்க உருளி. ஒரு டெக்கரேட்டிவ்காகவுமே ஒரு டிவைன்ஃபுல் ஃபீல் கொடுக்குறதுக்காகவே இந்தமாரி வாங்கி வச்சுக்கலாம். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இதில் வந்து கீழே வந்து பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா யானையை வந்து 3 பக்கமும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த யானையோடைய ஃபீல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்விங் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக டீட்டெயிலிங்காக இருக்கும். ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, ஒரு ரிச்சாக வந்து ஒரு உருளி நீங்கள் வாங்கிக்கணும்னாலும் இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ் இலைகள் போட்டுன டிசைன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அஷ்டலக்ஷ்மி வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ அஷ்டலக்ஷ்மியுமே இதை சுற்றி வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு வடிவம். ஸோ பின்புறமே நீங்கள் அந்த ஃபீல் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 8 inches to 10 inches வந்து வித் இருக்கும். இதோட பெரிய சைஸ்லையுமே இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த அடுத்தபடியாக யானை இல்லாத பேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வச்சுருக்கக்கூடிய இந்த மாதிரி பேஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அஷ்டலக்ஷ்மி வந்து சுற்றிலும் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அஷ்டலக்ஷ்மியோட உருவமே வந்து ரொம்ப கிளியராக டீட்டெயிலிங்காகவும் இருக்கும். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது துளசி மாடம். துளசி மாடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிராஸ்லேயே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு ரிச்சான ஒரு ப்ராடக்ட் தான். சின்ன சைஸ் இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா சாலிடாக இருக்கிறனால ஹெவியாகவும் இருக்குது. அண்ட் இதில் வந்து 2 பக்கமே வந்து லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. அந்த இன்னும் 2 பக்கம் ஸ்வஸ்திக்கும், இந்த பக்கம் வந்து ஓம் போட்டிருக்காங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள், அந்த அளவுக்கு யூனிக்காகவும் டீட்டெயிலிங்காகவும் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து துளசி செடி நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு பிளாஸ்டிக் சின்ன பாட்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பேக்லேயோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுன்னா இது உள்ள அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப ரிச்சாக ராயலாக இருக்கும். அண்ட் கிஃப்டிங்க்கு இல்லைனா ஹோம் டெக்கருக்காகவுமே இதுமாரி பயன்படுத்திக்கலாம். அடுத்தபடியாக கலச சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப யூனிக்காக நிறைய பேர் அடிக்கடி வாங்கக்கூடிய ஒரு விஷயம். கலச சொம்பும் நம்மக்கிட்ட இருக்கிற உருளியும். அண்ட் இந்த கலச சொம்புடைய விசேஷம் பாருங்கள். அதேமாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பியூர் பிராஸில் வந்து செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இங்கேயும் வந்து அஷ்டலக்ஷ்மியை சுற்றி வச்சுருக்காங்க. அண்ட் ஒர்க் பாருங்கள், இந்த ஃப்ளாரல் ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து சில சைஸஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்ன சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்ன்றது நம்ம சொல்லுவோம். அண்ட் கரண்ட்டாக வந்து 20% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் லிமிடெட் பீரியட் மட்டும்தான். ஸோ மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது இந்த கலச சொம்பில் பார்த்தீங்கன்னா தசாவதாரம், விஷ்ணுவோடைய 10 அவதாரங்களும் போட்டிருக்க மாதிரியான ஒரு கலச சொம்பு. ஸோ இதுலேயே வந்து ரஃப்லி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கலச சொம்பு. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கையிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து ஒர்க் பண்ணிக்கக்கூடிய வேலைப்பாடுகள் தான் இதெல்லாமே. ஸோ டெக்கரேஷனுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு யாகத்துக்கு நீங்கள் வைக்கணுன்னாலுமே இந்தமாரி பயன்படுத்திக்கலாம். ஸோ கலச சொம்பில் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி இதுலேயும் வந்து ஃபுல்லாக வந்து அஷ்டலக்ஷ்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு லக்ஷ்மிக்குமே வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்து சன்னதி மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. இதை விட இது காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு வச்சுருக்கீங்க, ஒரு ஷோ கேஸில் வந்து இந்த மாதிரி ரிச்சாக வைக்கணும்னு நினச்சினாலுமே இது பார்க்கறதுக்கும் அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு பூஜை ரூமுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கல்யாணத்துக்கு யாராக்காவது நீங்கள் வாங்கி கொடுக்கனாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தீங்கனாலுமே ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த பூக்கூடை தான். ஸோ பூக்கூடை வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், திக்னஸே வந்து ஒரு 3 mm திக்னஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ ஹேண்டில் இருந்து இந்த கூடையே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மியும் வந்து இங்கே சுற்றிலும் இருக்கிற மாதிரியான தோற்றம். அண்ட் அந்த அஷ்டலக்ஷ்மி சுற்றிலும் இந்த ஃப்ளாரல் ஒர்க்கும் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா சாலிடாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஏதாவது பூஜை செட்டு ஏதாவது வச்சு வழிபடினாலுமே, இல்லை கோவிலுக்கு நீங்கள் கொண்டு போனாலுமே இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நிறைய அக்கேஷனுங்களுக்கு ஏதாவது நல்ல ப்ரீமியம் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்டோருக்கு டைரெக்டாக வரணும்னா அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் இல்லை ஈசிஆர் கொட்டி வாக்கம் டைரெக்டாக வரலாம்.
வர முடியாதவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் மூலிமா பேன் இண்டியா எங்கே இருந்தாலுமே எங்களால் சேஃபாக டெலிவரி கொடுக்க முடியும். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் இதை விட நிறைய சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நான் சந்திக்க இருக்கிறேன். மறந்துடாமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.